வணக்கம். இன்றைக்கி நம்ம கலர் பேப்பர்ஸை வச்சு ஒரு சின்ன குருவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்கொயர் ஷேப் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டிங் முடித்த உடனே அந்த பகுதியை நல்லா தேய்ச்சி விடணும். அதுக்கப்புறமா தான் அடுத்தது செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மடக்கிடணும். இப்போது மேல் பகுதியில் ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை கீழே மடித்து விட்டுடலாம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடித்ததும் அந்த பேப்பரை ஒரு நாட் போடுற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். இப்படி வச்சுட்டு ஒரு சைடு உள்ள பேப்பரை கீழ்ப்பக்கமாக மடித்து அந்த ஹோல்குள்ளே நம்ம விடணும். ஹோல்குள்ளே விட்டு வெளியே எடுக்க போகிறோம். ரொம்ப கவனமாக, இந்த பேப்பர்னால் சீக்கிரமாக கிழிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்பீடாக பிடிச்சி இழுக்கும் போது கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாட்டை நம்ம எடுக்கணும். நாட் மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த லூஸாக இருக்கிற பேப்பரை கொஞ்சம் நல்லா நம்ம டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போது இந்த ரெண்டு சைடும் ஷார்ப்பாக இருக்கிற பேப்பரில் ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த பறவையுடைய பீக் அழகு வர்ற மாதிரி நம்ம மடித்து விடணும். உள்ளே கைவிட்டு நடுவில் கைவிட்டு இதே மாதிரி நம்ம மடிச்சிட்டோம்னா அந்த பறவையோடைய பீக் மாதிரி ஆயிரும். அதோடைய கண்ணுக்கு பிளாக் பென் வச்சு நம்ம ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய கலர்ஸில் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதோடைய கண்ணு நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு செடி மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு அதில் நான் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபெவிகால் வச்சு ஒட்டி வைக்க போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக ஐடியா இருந்ததுன்னா அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு பறவையோட கூடு மாதிரி வரைஞ்சி அதுலேயும் நம்ம ஒட்டி வைக்கலாம். நம்மளோட சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.